அனைவருக்கும் வணக்கம். தற்பொழுது மேஷ ராசியில் சஞ்சாரம் செய்து வரும் குரு பகவான் 2024 மே மாதம் 1ஆம் தேதி ரிஷப ராசிக்கு பயிற்சி அடைகிறார். மேலும் அவர் ரிஷப ராசியில் உள்ள கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிடம் ஆகிய நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்து கொண்டு கன்னி, விருச்சிகம், மகரம் ஆகிய ராசிகளை பார்க்கிறார். இந்த விஷயங்கள் அனைத்தையும் கருத்தில் கொண்டு மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளில் பிறந்தவர்களுக்கு நடைபெற இருக்கும் பலாபலன்களை இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். ராசி பலன் என்பது பொது பலனாகும். ஒருவரது சுய ஜாதக ரீதியில் நடைபெறும் தசாபுத்திகளுக்கு ஏற்ப இந்த பலன்களின் மாற்றம் உண்டாகும் என்பதை மீண்டும் ஒருமுறை ஞாபகப்படுத்திக் கொண்டு இந்த முன்னுரையை இத்துடன் நிறைவு செய்கிறேன். இனி ஒவ்வொரு ராசினருக்குமான குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம். கடக ராசியில் பிறந்தவர்களுக்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம். குரு பகவான் 1/5/2024 முதல் லாபஸ்தானத்தில் சென்றிருப்பதால் வரவேண்டிய பணம் தக்க நேரத்தில் வந்து சேரும். பழைய கடனை அடைக்க வழி கிடைக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும். தம்பதிகளுக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் விலகி அந்யோன்யம் அதிகரிக்கும். புது வாகனம் வாங்க யோகம் உண்டாகும். மூத்த சகோதரர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். மாணவர்களுக்கு எதிர்பார்த்த கல்வி நிறுவனத்தில் உயர்கல்வியை தொடர இடம் கிடைக்கும். கலைஞர்களுக்கு பெயர் புகழ் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு உண்டாகும். வேலைப்பளு குறையும். தலைமை பொறுப்பு தேடி வரும். வெளிநாட்டு நிறுவனங்களில் அதிக சம்பளத்துடன் கூடிய வேலை கிடைக்கும். வியாபாரிகளுக்கு தேங்கிய சரக்குகள் விற்று தீரும். புதிய முதலீடுகளால் வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். பங்குதாரர்கள் இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் இதுவரை இருந்து வந்த சோர்வு மற்றும் விரக்தி விலகும். இனிமேல் கடின வேலைகளையும் எளிதில் செய்து முடிப்பீர்கள். சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். 3ஆம் வீட்டை குரு பகவான் பார்ப்பதால் இளைய சகோதர வகையில் இருந்த மனக்கசப்பு நீங்கி சகோதர ஒற்றுமை உண்டாகும். குரு 5ஆம் வீட்டை பார்ப்பதால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமண வயதில் பிள்ளைகள் உள்ளவர்களுக்கு பிள்ளைகளின் திருமணம் சிறப்பாக நடைபெறும். பூர்வீக சொத்து தொடர்பான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு உண்டாகும். அரசியல்வாதிகள் இழந்த செல்வாக்கை மீண்டும் பெறுவார்கள். இனி குரு பகவானின் நட்சத்திர சஞ்சார பலன்களை பார்க்கலாம். 13/6/2024 வரை உங்கள் தனாதிபதியான சூரியனின் கார்த்திகை நட்சத்திரத்தில் குரு பகவான் பயணிப்பதால் பணவரவு உண்டாகும். குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். 13/6/2024 முதல் 20/8/2024 வரை மற்றும் 28/11/2024 முதல் 10/4/2025 வரையில் உங்கள் ராசிநாதனான சந்திரன் ரோகிணி நட்சத்திரத்தில் குரு பகவான் செல்வதால் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். வருமானம் உயரும். அயல்நாட்டு செல்லும் யோகம் உண்டாகும். 20/8/2024 முதல் 28/11/2024 வரை யோகாதிபதியான செவ்வாயின் மிருகசீரிட நட்சத்திரத்தில் குரு பகவான் செல்வதால் தொட்டது துலங்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். வழக்குகள் நிலுவையில் உள்ளவர்களுக்கு சாதகமான தீர்ப்பு உண்டாகும். மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி சிறப்பான பலன்களை தந்து உங்கள் தலையை நிமிர வைப்பதாக அமையும் என கூறிக்கொண்ட கடகராசியில் பிறந்தவர்களுக்கான குரு பயிற்சி பலன்களை தொடர்ந்து நிறைவு செய்கிறேன். அடுத்த வீடியோவில் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். அதுவரை அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.